ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமாக டாங்கி ஃப்ளேவராக இருக்க கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சோண்டு புளி, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். ஸோ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய். புளியும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் ஓகே. ஏன்னா தக்காளியோட புளிப்பும் இருக்கும். அதனால் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ரொம்ப டேங்கி ஃப்ளேவர் வந்துடும். அதனால் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. ஸோ ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணும் போது. ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட் ஃபார்ம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.